பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம பழனி இருந்துட்டு உண்மையை சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. ஆனால் வீட்டுக்கு வந்து பார்த்தா பாண்டியன் ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. கூடவே இருந்து எங்களுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்க, இனிமேல் இந்த வீட்டில் உனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, யாரையும் உறவு கொண்டாடிட்டு இந்த வீட்டு பக்கமும் நீ வரக்கூடாது, முதல்ல நீ இங்கேருந்து வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே பழனி இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. மச்சான், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து சொல்லவும், நீ சொல்கிறத கேட்குற அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது, மரியாதையாக வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்ததாக கோமதி இருந்துட்டு, அதான் சொல்லிட்டு இருக்காருல்ல, வெளியே போடா, இனிமே நீ என் தம்பியும் இல்லை, நான் உனக்கு அக்காவும் இல்லை, கூடவே இருந்து என் கையாலே சாப்பிட்டுட்டு இப்போ எங்கள் வீட்டுக்கே நீ இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கல, இனிமேல் இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் செத்தாலும் அக்கான்னு உரிமை கொண்டாடிட்டு நீ எனக்காக எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. போத நிறுத்துக்கா, இதுக்கு மேலே நான் எதுவும் பேசுகிறதா நான் விரும்பலை. நீங்கள் இத்தனை வருஷமாக உங்கள் பிள்ளை மாதிரி வளர்த்தன சொன்னீங்கல்ல, ஆனால் உன் பிள்ளைகளுக்காக எல்லாமே பண்ணீங்க, எனக்காக நீங்கள் என்னக்கா பண்ணீங்க? எதுவுமே எனக்காக நீங்கள் பண்ணவே இல்லையே. நான் அண்ணனுங்க கடை வச்சு கொடுக்க சொன்னும் போது கூட நான் வேண்டாம் வேணான்னா அவ்வளோ தூரம் சொன்னேன். ஆனால் யாருமே என் பேச்சை கேட்கவே இல்லை. என்னை மீறி அவங்களா முடிவு எடுத்தாங்க, அவங்களா கடையை பார்த்தாங்க. கடை எங்கே இருக்குதுன்னு கூட எனக்கே இப்போ தான் தெரிஞ்சுது. தெரிஞ்ச உடனே நான் வேண்டான்னு தான் சொல்லி மறுத்தேன். ஆனால் எல்லாருமே சேர்ந்து கடையை ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கு வேறு வழி தெரியல. ஆனால் நீங்கள் இவ்வளோ தான் என்னை புரிஞ்சுக்கிட்டதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பழனி ரொம்பவே வருத்தப்பட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்கு.